ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அதாவது 3 வருஷமாக காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பார்த்திங்கன்னா அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. இவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய மெசேஜஸ் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வர ஆரம்பிக்குது. என்னடா இது ரொம்ப வியர்டாக இருக்குது, இது என்ன இவ இவ்வளோ மெசேஜ் பண்ணுறா, ஆக்சுவலாக அவள் இப்படி பண்ண மாட்டேன், நான் ஆஃபீஸ் இருக்கேன் அப்படின்னாலே அவள் இந்த மாதிரி அதிகமாக டெக்ஸ்ட்லாம் பண்ண மாட்டா, என்ன இன்னைக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் இவர் மெசேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஈவினிங் வந்தது இந்த மெசேஜை பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்கார். என்ன இவர் ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிட்டு இருக்கா, ரொம்பவே வியர்டாக இருக்கே இவர் பண்ணுறதெல்லாம். அதுவும் அந்த மெசேஜில் இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு இருக்குது. அவள் மெசேஜ் பண்ணால் இவ்வளோ ஸ்பெல்லில் வராது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இவர் என்ன பண்ணுறாரு, நல்ல காலையில் நேரத்தில் அவர் நல்ல ட்ரெஸ் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, பர்ஃப்யூம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃப்யூம் போட்டுட்டு, நல்ல ஷூ இந்த மாதிரிலாம் வியர் பண்ணிவிட்டு, அவர் கையில் காதலிக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஃபுல் ரோசஸ் பொக்கேவும் அண்ட் அது கூட சாக்லேட் பாக்ஸஸையும் இவர் என்ன பண்ணுறாரு, கையில் எடுத்துகிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டை நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ரொம்ப சந்தோஷத்தில் எக்ஸைட்மெண்ட்டில் போகிறாரு. ஏன்னா இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால் நம்ம லவ்வர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நார்மலாக ஸ்பெஷல் டேவாக அவர் நினச்சி என்ன பண்ணுறாருன்னா அவர் போகிறாரு. அவர் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்த பொண்ணுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு முன்னாடி வந்ததும் காலிங் பெல் கூட அவர் கிளிக் பண்ணலை. ஆனால் கிளிக் பண்ணதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் இந்த மாதிரி குளிக்க போகிறேன், அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஓப்பனில் தான் இருக்குது, வந்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப வியர்டாக இருந்திருக்கு. நான் இப்போ தான் வந்தேன், நான் வர்றதே சர்ப்ரைஸாக தான் இருக்கும், ஆனால் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோட என்ன பண்ணுறாரு, டோர் ஓப்பனில் இருக்கிறனால ஓப்பன் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, சோஃபாவில் உட்கார்றாரு. பாத்ரூம்லேருந்து குளிக்கிற சவுண்டு கேட்குறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உண்மையாலுமே அவள் குளிச்சுட்டு தான் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணப்படுது. அந்த ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒல்லியான ஒரு உருவம் நிற்கிது. அந்த உருவம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காதலர் சொல்லியிருக்காரு. இது அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு தோலை மேலே போத்துன மாதிரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தில் தன்னுடைய அந்த ஒல்லியான உடம்புல இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய காதலி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஹேர் தான் அவர் வச்சுருந்துருக்காரு. அந்த தோல் உரிகிறத பற்றி கூட அவருக்கு சந்தேகம் வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹேரை பார்த்த உடனே இது நம்ம காதலியோடைய முடி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப பதற ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைக்கோயிக்காக இருக்கான். அந்த சைக்கோயிக் பர்சன் கிட்ட எப்படி நம்மளுடைய லவ்வரோடைய ஹேர் இருக்குது அப்படிங்கிறத அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து நம்ம முடியவோ இல்லை தோலையோ எடுத்து இன்னொருத்தவங்க வச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு க்ளூ போட்டு ஒட்டின மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருவத்தில் இருந்த அந்த ஒரு சைக்கோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், என்ன நான் ரொம்ப அழகாக இருக்கேனா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் நான் இன்னைக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இதை கேட்டதும் இவர் ரொம்ப ஷாக்காக இருக்காரு. இல்லை நீங்கள் என்னுடைய லவ்வரே கிடையாது, என்னோட லவர் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உனக்கு என்ன நீ இன்னைக்கு ரொம்ப வியர்டாக நடந்துக்கிற, எனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இவருக்கு ரொம்ப பயமானதுனால இங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு இவர் தப்பிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் தப்பிக்க முடியாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த சைக்கோ வந்து கரெக்டாக வந்து டோரை வந்து பூட்டிடுறா. அப்படி பூட்டின உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பயத்தில் இருக்கும்போது அந்த சைக்கோக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய காதலியோடைய உருவமாட்ட வடிவமைச்சு வந்து நிற்கிறான் இல்லையா. ஸோ அவனை பார்த்து ரொம்ப பயத்திலே இருக்கிறாங்க. என்ன நீங்கள் ரொம்ப பயத்தில் இருக்கீங்க, எனக்காக பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும்ல நம்ம வேலண்டைன்ஸ் டேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல அவர் போய் விழுந்ததும் அவர் கையில் தள்ளி விடுறாங்க அந்த சைக்கோ தள்ளி விட்டதும் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரூமுக்குள்ளே போய் விழுகிறார். அப்படி விழும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கையில் வந்துட்டு ஒரு விதமான லிக்விட் மாதிரியான விஷயம் இருக்குது. அவர் மோந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடுச்சு அது வந்து ஒரு பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடயே வந்து என்ன பண்ணுறாருன்னா, நிறைய ரொம்பவே வந்து துர்நாற்றம் வந்து அந்த ரூமில் வந்து இருந்திருக்கு. என்னது இது இப்படி துர்நாற்றம் அடிக்குது, ரொம்ப இருட்டாக வேறு இருக்குது அந்த ரூம்பு. அதனால் இவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தொட்டு வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எங்கேயாவது ஸ்விட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும்போது கரெக்டாக ஸ்விட்சும் கிடைக்கிது. ஸ்விட்சும் ஆன் பண்ணதும் அவர் வந்து ரொம்ப உடஞ்சி ஷாக் ஆகிட்டார். அப்படி என்ன தான் அவர் பார்த்தார் அந்த ரூமில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து அவங்களுடைய உண்மையான காதலி வந்து இறந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த சதையை தவிர்த்து தோல், அதுக்கப்புறம் அவங்களோட முடி, இது எல்லாத்தையுமே எடுத்திருக்கான் அந்த சைக்கோ. அந்த சைக்கோவால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப பயந்துட்டார். ஏன்னா தனக்கு கண்ணுக்கு முன்னாடி அழுகிய நிலையில் அவங்களுடைய காதலி கிடக்கிறத பார்த்து அவர் வந்து ரொம்பவே அழுது உடஞ்சி போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டோர் லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ போயிருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணதுக்கு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அந்த சைக்கோ வந்து இவரை தள்ளி விட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அப்படி வந்து லாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இவர் ஓப்பன் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த சைக்கோ தான் ஓப்பன் பண்ணி, இங்கே பார்த்தியா டார்லிங், உனக்காக வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கேன், உனக்கு இந்த ஸ்கர்ட்டும் இந்த பிளாக் டாப்பும் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் நான் போட்டிருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை நீ என்னுடைய லவ்வரே கிடையாது, நீ வந்துட்டு யாரோ, ஆனால் நீ என் லவ்வரை நீ ஏன் கொன்ன அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியான ஒரு ஆயுதத்தை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த குத்திடுறாரு. அப்படி குத்துன உடனே அந்த சைக்கோ வந்து கீழே விழுந்துடுறாங்க. என்ன நீங்கள் என்னைய போய் வந்து சந்தேகப்பட்டு இப்படி குத்திட்டீங்க, எனக்கு வந்து ஹர்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெயினிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ பேச ஆரம்பிச்சிருக்கான். இதை கேட்டதும் இவரால் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அக்செப்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா மேலும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சே வந்து குத்தி கொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அவர் அழுதுருக்காரு அந்த இடத்துல இமீடியட்டாக வந்து போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்து இவர் கைது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 2 கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் இவர் வந்து இந்த கொலை பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து ரொம்பவே வந்து ஒரு நரகமான ஒரு விஷயமா வந்து மாறிடுச்சு. அவர் அந்த வேலண்டைன்ஸ் டே வரும்போதெல்லாம் இந்த காதலிச்ச அந்த காதலிக்கு ஏற்பட்டதையும் இவருக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தையும் வந்து நினச்சி அவர் அந்த வேலண்டைன்ஸ் டே வந்தாலே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலேயே வேற ஒரு பொண்ணையும் அவர் லைஃப்பில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மனசே வரல. ஸோ இவருடைய வேலண்டைன்ஸ் டே வந்து இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Annie.